நாங்கள் படியிட்டு தேவன் இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாக 2026 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையில அவர் பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளை துதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தாமடியாக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர்களாய் 6 மாதங்கள் கடக்க செய்து எத்தனை விதமான அற்புதங்களை அதிசயங்களை செய்து தேவாதி தேவனை நோக்கி எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் நன்றியுள்ளதோடு வாயத்திருந்த ஸ்தோத்திரங்களை ஏடுங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனது ஆராதனை முழு பெருவிடத்தை நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷமாய் இந்த பரிசுத்த பந்தியிலே அவர் நித்திய உடன்படிக்கையாக இந்த ஐக்கிய விருந்தில் பங்கு கொள்வதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிற அடியனை பெற்றுக் கொள்கிற உங்களை தேவன் தகுதியுள்ள பாத்திரங்களை தேவன் மாற்றும்படியாக நம்ம தெரியாத பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க பிறக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே என்று தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்களினாலே துதிகளினாலே தேவனை துதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்து எதிரியின் கையில் விழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நான் அபிஷேகம் செய்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நான் அபிஷேகம் செய்தி, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறைவொன்றுமில்லை, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறைவொன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரம் இல்லை,
நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க சேர்ந்து அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. சேர்ந்து பாடுவோமா? என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. சேர்ந்து என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை சேர்ந்து பாடுவோமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மறவாமல் எப்போதும் காத்து கொண்டே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. ஓ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. வார்த்தையினால் நீ
நீ சொன்னதெல்லாம் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை என்றும் குறையாமல் சேர்ந்து கரங்களை தட்டிப்படும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்டு தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் அப்படியே கண்களை வானத்துக்கு நிறையிறது ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உன் காருண்யத்தை எண்ணி போற்று வந்தோம் நன்றி சொல்லி உம்மை கால வேலையில நன்றி சொல்லி வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று இதுவரை அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே அதனாலே நாங்கள் நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் கால வேளையில 6 மாதங்கள் கடக்க செய்த தேவன் இந்த 7ஆம் மாதத்திலும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை கண்களை வானத்துக்கு நிறைய காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உயிர் உள்ளவரை குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நம்மளை நடத்தும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா இதான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிரேசுவின் மூல ஜெபங்களை நன்றி பிதாவே அப்படியே நிம்மாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம் நமத்திற்கு தான் அருமையான பிரதர் இமானுவேல் நாதனாய் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா சங்கீதம் 50 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா வாசிக்க வேண்டிய சங்கீதம் 50 வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசையை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாய் இருக்கும் பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் நான் தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்துங்களிலிருந்து
ஆட்டுக்கிடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலையிலுள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகளெல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாமிசத்தை புசித்து ஆட்டக்கடாக்களின் இரத்தத்தை குடிப்பேனா? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையாய் பிணைகிறது. நீ இவைகளை செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைத்து கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவன் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 4ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் 4, 15, 23 நிறுத்தி நிதானமே ஒருமனப்பட்டவர்களை வாசிப்போமா? அவர் தம்முடைய ஜனத்தை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே உட்காருங்க. இந்த நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறோம் கைகளை பிடிச்சு, தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை நெகிழ விடாமலும் உங்கள் சுதந்திரத்தை கைவிடாமலும் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம நேரடியாய் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல என் தேவன் நெகிழ விடாமல், நம்மளை கைவிடாமல் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்புக்கு போவதற்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனா சொல்லி முடிக்க கடந்து போக ஆசைப்படுகிறேன். யாரை தேவன் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் என் தேவன் காப்பார் என்றால், எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம். தமது ஜனத்தை முன்னாடியே போட்டாரு. தமது ஜனம் அப்படின்றவர்களை தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றால் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யார் இடத்துல? யார் இடத்துல? யார் இடத்துல? யார் இடத்துல? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நிச்சயமாய் இருக்கிற பிள்ளைகளை தேவன் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய ஜனம் சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ எந்த ஒரு பிள்ளை தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதோ அந்த பிள்ளையை தான் என் தேவன் இந்த 7ஆம் மாதத்தில் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் என் தேவன் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனம் எப்படி இருக்கணுமா? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனமாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அவர் தம்முடைய ஜனத்தை
எப்படி பார்ப்பார் என்றால், வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50:4. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பார், உயரே இறக்கம் வானத்தையும் பூமியையும். ஹலோ, நியாயம் தீர்க்கிறவர் எப்படி கூப்பிடுவா தெரியுமா? சந்தோஷம்தான். நாம அவங்கள குத்து ஒரு குற்றத்தோட ஒரு எந்த இடத்துல அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து ஊழியக்காரரிடத்திலையும் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளிடத்திலையும் நியாயம் விசாரிக்க மாட்டாரா? யாரை கூப்பிடுறாரா? வானத்தையும், உயர இருக்கிற வானத்தையும் பூமியும் கூப்பிட்டுதான். நம்முடைய ஜனத்தை என் தேவன் எப்படி பார்த்து நியாயம் விசாரிக்கிறார் என்றால், வானத்தையும் பூமியையும் வைத்துதான். ஆமென். யாரும் பார்க்கல. நான் பண்ற தப்பு யாருக்கும் தெரியாது, மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாதுலாம் நினைக்காதீங்க. மேலே வானமும் பார்க்குது, நீங்க பண்ற அட்டுழியத்தை பூமியும் பார்க்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். யாரா இருந்தா? அவருடைய ஜனமாய் இருந்தால். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர், நம்ம அவருடைய ஜனமாய் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக அவருடைய சொந்த ஜனமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நம்மளை போலவே பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அடிச்சுவடுகள் இந்த வழியில போறாரோ அதே வழியில நாம முன்னேறி எப்படி போதோ சொல்லுவாங்கல்ல டைலாக், அப்படிதான். தாயை போல நூலை போல. ஆண்டவர் எப்படி இருந்தாரோ தம்முடைய ஜனம், என்னால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய ஜனம் என்னை பின்பற்ற கடவர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? அப்போ அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எப்படி அவருக்கு முன்பாக வந்து நிற்கணும்னா, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. அவருடைய ஜனமாகிய நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவருடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள். அவர்களை இந்த சன்னிதானத்தின் நிமித்தமாய், இந்த தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தமாய் வழி நடத்துவேன். வறட்சியாயிருந்தா தண்ணீர் உள்ள இடத்தில் உங்களை செமையான வழியில என் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷன் ஒரு தடவை ரீகேப் பண்ணுவோமா? அவர் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் தன் சுதந்திரத்தை காப்பார். யாருக்கு? தம்முடைய ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு. தம்முடைய ஜனம்னா யாரு? அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களை கழுவப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனமாய் இருப்போம். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால், உயரே வானத்தையும் பூமியும் வைத்து தேவன் நியாயத்தை தீர்ப்பார். அந்த ஜனம் எப்படி தேவனுக்குள்ளாக இருக்கணும் என்றால், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும். அப்படி எப்படி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும் என்றால், அழுகையோடும் புலம்பலோடும் விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய சமூகத்தில் வந்து தினந்தோறும் அவரை துதிக்கும் போது, அவருடைய அடிச்சுவடுகளாய் நடக்கிற உங்களுக்கு வறட்சியாயர்களுக்கு நதிகளை உண்டு பண்ணி உங்களை தேவன் மகிமுள்ள சன்னிதானத்தில் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வர 15ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயம் நீதியிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். யாவரும் எதை பின்பற்றுவார்கள்? அவருடைய ஜனமாய் இருக்க அதை பின்பற்றி நடப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் அவருடைய ஜனம்? அவருடைய ஜனம் எப்படியாப்பட்டவர்களா இருக்கணும்? செம்மையான இருதயத்தார். இன்னைக்கு உண்டான தலைப்பை எழுதுறவங்க எழுதிக்கோங்க. செம்மையான இருதயத்தாரை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் காப்பார்.
செம்மையான இருதயத்தாரை நெகிழ்விடாமலும் சுதந்திரத்தை கைவிடாமலும் இந்த மாதத்தில் காக்க வல்லவராய் இருக்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21:8. என்ன சொல்றாங்க இப்போ? என்ன பேசுறாங்க இப்போ? என்ன சொன்னாங்க? குற்றமுள்ளவன் ஒருத்தன் தப்பு பண்றானா அவனை நியாயப்படுத்துறதுக்கு கரெக்டா பேசுவானா பிரதர்? உங்ககிட்ட ஒன்று சொல்லுவான், என் கிட்ட ஒன்று சொல்லுவான், அவர்கிட்ட ஒன்று சொல்லுவான், சிஸ்டர் கிட்ட ஒன்று சொல்லுவான். கரெக்டா இல்லையா? அவனுக்கு ஏன்னா அது நியாயமாவே அவனுக்கு தெரியாது. அவன் குற்றம் பண்ணினால ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து வாசிங்க. சுத்தமுள்ளவன் கிரியையில செம்மையா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை நெகிழ விடாமலும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கைவிடாமலும் காத்துக்கொள்வதற்கு நாம் செம்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கணும். அந்த செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சுத்தமுள்ளவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்? ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிற முதல் காரியம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து. போதுமா? கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கணும். முதல் காரியம் சுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லணும்னா நீங்க செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 23:16. போதுமா? இரண்டாவது சுத்தமுள்ளவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உதடு எப்படி இருக்கணும்? உதடு செம்மையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செம்மையானதை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ உருப்பிடவே மாட்ட, நீ என்னை இப்படி பண்றல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தார் உதடுகள் செம்மையானதை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மூன்றாவது காரியம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. போதுமா? மூன்றாவது காரியம் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்களாக இருப்பாங்க. சுத்தமுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாறணும். நான்காவது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 34:2. செய்து வழிகளில் சுத்தமுள்ளவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்படி நடப்பாங்கன்னா வலது இடதுபுறம் விலகாம நடக்கணும். வழி இதுவே, லக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஐந்தாவது காரியமாய் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. ஆண்டவருக்குள்ளாக சுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும் என்றால், செம்மையான இருதயத்தாராய் இருக்கணும் என்றால் சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காலத்தில் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவர் போர் தொடுத்துட்டு போகும்போது
தொடர்ந்து தோல்வியை அடைச்சிட்டே இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, ஏய் நீ எரிகோல கொள்ளையிட்ட ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்து தன் வீட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சம்பவம் எடுத்துட்டீங்களா? இருக்கா? 7ஆம் அதிகாரம் தானே? 7ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். ஆமா, வாசிங்க. அதை எடுத்து அவன் வச்சுட்டான். போதுமா? அதை மட்டும் போய் வீட்டில் வாசிச்சுக்கோ. 7ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து வைத்துட்டனால அந்த இடத்துல அவங்க ஜெயம் கொள்ள முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாஸ்டர், நான் வந்து நின்றுதான் ரூஃப் நின்றுமா பாஸ்டர்லாம் கேட்டீங்கன்னா ஒருத்தன் நிமித்தமாக தான் ஒரு கஷ்டம் வரும். குடும்பத்தில் ஒருத்தன் ஒழுங்கா இல்லைன்னா குடும்பத்தில் எல்லாருக்குமே எல்லாரும் ஜெபிச்சாலும் அந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். வீட்லேயும் அதே தாங்க. கசப்பு ஒருத்தர் மேலேயோ, சமாதான குறைச்சல் ஒருத்தர் மேலேயோ ஆகாதது, இதெல்லாம் தேவனுக்கு ஆகாத காரியம் ஒரு குடும்பத்தில். இன்னும் காட்டிங்கன்னா ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் எதெல்லாம் அதிகமாக நேசித்து உங்கள் வீட்டில் விக்கிரகங்களை வைத்திருக்கிறீங்களோ அது சபிக்கப்பட்ட பொருள். ஆமென், ஹல்லேலூயா. ஜபமாலை பாஸ்டர், ஜப எண்ணெய் பாஸ்டர், இங்கே ஜபம் பண்ணி கொடுக்குறேன்னா அந்த எண்ணெய் மட்டும் வச்சுக்கோங்க. நான் அங்கே போய் அதே சில மாதிரியே இருக்குது பாஸ்டர், அதில் எண்ணெய் ஊற்றி குத்தாங்க பாஸ்டர், வேணாம். ஆமென். யாதொரு விக்கிரகங்களையும் வணங்காதிருப்பாயாக வசனம் இருக்கு. இதெல்லாம் என்னது? சபிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், தமது ஜனமாய் சேர்த்து இருக்கிறார். பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கிறீங்க, பாவத்தை விட்டு வந்து இருக்கிறீங்க, அசுத்தத்தை விட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் அங்கிருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்க. நான் திரும்ப சொல்ற முதல் காரியத்தை பேசும்போது சொன்னதுதான். எப்படி ஒரு காரியத்தை நல்லா குளிப்பாட்டி அழகா வச்சுட்டு திரும்பி அதை எத்தனை போய் சாக்கடையில் விடுறீங்களோ அதே கதை தான் உங்களுடைய வாழ்க்கையும். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் உங்களை ராஜாக்களும், வெளிப்படுத்தல் 1:6 முழுசா வாசித்தீங்கன்னா தெரியும், உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பாவங்களை கழுவி உங்களை ராஜாக்களும் அதிகாரிகளுமாய் அரசாளும்படியாக தான் தேவன் வைத்திருக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. கஷ்டம் இருக்குங்க, பிரச்சனை இருக்கும். இப்போ சிஎம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. போராட்டங்கள் இருக்கும், யாருக்குமே இல்லாமலாம் இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுக்கு கொஞ்சம் போராட்டம், பெரிய பதவியில் இருக்கிற பெரிய போராட்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு டைலாக் இருக்குல்ல, முட்டைற கோழி தான் அதே தான். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் அதோடைய வலி தெரியும். ஆமேன். அதோடைய பிரச்சனைகள் தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனமாய் இருக்கிற பிள்ளைகள், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருந்தா நீங்க செம்மையான இருதயம் உள்ளவர்களா இருக்க மாட்டீங்க. 5 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க. முதல் காரியம், கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு வழிகளில் நடக்கிறவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 2வது காரியம், உதடுகளில் செம்மையை பேசணும். 3வது காரியம், சத்தத்தை செவி கொடுக்கணும். 4வது காரியம், வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருக்கணும். 5வது காரியம், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உங்கள் வீடுகளில் காணப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையான தீர்க்கதரிசி ஒரே ஒரு வசனத்திலே எல்லாத்தையும் முடிச்சிட்டார். 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. நீதியாய் நடந்து, எல்லாமே இதில் அடங்கிடும். நீதியில் நடந்து, செம்மையானவைகளை பேசி, செம்மையானவைகளை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பரிதானங்களை வாங்காதபடிக்கு, பரிதானங்களை வாங்காதபடிக்கு, தன் கைகளை உதறி, தன் கைகளை உதறி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, கேளாதபடிக்கு, தன் செவியை அடைத்து, தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு, பொல்லாப்பை காணாதபடிக்கு, தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, எவனோ அவன் தான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் தேவன் இந்த மாதத்தில் உங்களை கைவிடாமலும் நெகிழ்விடாமலும் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அப்படி செம்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க? மூன்று காரியங்களை சொல்லிட்டு யார் செம்மையானவர்களாக இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க.
யார் செம்மையானவர்கள் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் குவான்டிட்டிஸ் இருந்தா அவங்க செம்மையானவர்களா இருக்க மாட்டாங்க. எல்லா கபடமும் அங்கதான் இருக்கும். எல்லா பொல்லாங்கும் நிறைந்த எல்லா பொல்லாப்பும் இருதயத்தில் இருக்கும். அவங்க செம்மையானவர்கள் இல்ல. கபடுனா என்ன? கபடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு புறாவை சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுக்கு எதுவுமே தெரியாது, அதுக்கு ஒன்றும் அறியாது. என்ன அர்த்தம்? அது கபடு இல்லாத ஒரு ஜீவன் அப்படின்வாங்க. துரோகம் பண்ணாது, விரோதம் பாராட்டாது. அப்போ கபடு ஒருத்தருக்கு விரோதமாய் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு விரோதமாய் தூஷணம் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தருக்கு சண்டை மூட்டி விடக்கூடாது, ஒருத்தருக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைக்கக்கூடாது. இந்த வைத்திருக்கிற இந்த கேரக்டர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க செம்மையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ரெண்டாவது கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, மீகா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கபடும் பொல்லாப்பும் இருந்தா அவங்க செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அல்ல, சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. இரண்டாவது மீகா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். இல்லை, பக்தி இல்லைனாலே நீங்க செம்மையானவர்கள் அல்ல. பக்தினா எதுமா? பக்தினா எது? பக்தி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தொழுது கொள்வது பக்தி. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிப்பது பக்தி. ஆண்டவரை சேவிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை சேவிப்பது பக்தி. இது இல்லைன்னா நீங்க செம்மையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னவா? யார் செம்மையானவன் அல்லையா? அகங்காரி. எத்தனை விதமான அட்வைஸ் பண்ணாலும், ஊழியக்காரர் எத்தனை விதமான வசனங்களை சொல்லி உங்களுக்கு போதித்தாலும், நீ என்ன ஒன்னாலும் சொல்லு, நான் இப்படி தான் இருப்பேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? அகங்காரி ஓகே தான். இன்னொரு வார்த்தை திமிர் எடுத்துட்டு, ஆமேன், நீ என்ன வேணாலும் சொல்றனால இப்படி தாண்டா இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த அகங்காரம் இருந்தாலே, ஆண்டவருடைய சமூகத்தில் அகங்காரம் இருந்தாலே நீங்க சுத்தமுள்ளவர்களாய் இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக அகங்காரியாய் இருந்தீங்கன்னா நீங்க செம்மையான இருதயமுள்ளவர்களாய் தேவனுடைய ஜனமாய் என்றென்றைக்கும் இருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, கபடும் பொல்லாப்பும் உங்க இருதயத்தில் இருந்தா நீங்க தேவனுடைய ஜனம் அல்ல. ரெண்டாவது சொல்லுங்க, பக்தி இல்லைன்னா நீங்க தேவனுடைய ஜனம் அல்ல. மூன்றாவது அகங்காரியாய் இருந்தா, அகங்காரமாக இருந்தா, ஹெட்வைட்டோட இருந்தா நீங்க தேவனுடைய ஜனம் அல்ல. இப்படிலாம் யார் இல்லைன்னு தெரியுமா? ஒருத்தரை குறித்து நான் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். அவர் தேவனுக்குள்ளாக பக்தி விருத்தி அடைந்தவராய், எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு முன்பாக அவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிற பிள்ளையாய், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிறவனாய், உதடுகளில் செம்மையான வார்த்தைகளை மாத்திரம் பேசி வலது புறம் இடது புறம் சாயாதபடிக்கு வழுவாதபடிக்கு நடக்கிற மகனாய், சபிக்கப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யாத மகனாய் ஒருத்தர் இருந்தார். யாருன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, அதை டீட்டெயிலாக நான் பேச விரும்பல, சொல்லிட்டு மாத்திரம் கடந்து போக ஆசைப்படுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. போதுமா? அந்த தண்டனை அப்படின்றதே சிங்கத்தை எப்படி போட்டு தான் உள்ள தூக்கி போடுவாங்களா? கிட்டத்தட்ட அந்த சிங்கத்தை பட்டினியாய் போட்டு அந்த சிங்கத்தை அந்த சிங்க கெபிக்குள்ள ஒரு தண்டனைக்குண்டான தூக்கி போடுவாங்க. எத்தனை பேர் இந்த நேஷனல் ஜியோகிராபிக் இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? சிங்கத்துக்கு ஒரு இரையை தூக்கி போடும் போது அது கீழே போகிறதுக்கு முன்னாடி அது எட்டி பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறோன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, இப்போ திரும்பியும் ஒரு சிங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வண்டலூரில். தயவு செய்து அந்த வேலையை எகிரி குச்சி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துவார். அல்லேலூயா. அந்த இறை கீழே போகிறதுக்கு முன்பதாக அதை பிச்சு, அது நம்ம டைலாக்ல பார்த்தா
கொதறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆனால் தானியேலோ என்றால் தான் முன் செய்த வந்தபடியே ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் சத்தத்திற்கு செவி கொடுத்து தான் செய்து வந்தபடியே சபிக்கப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக 3 வேளையும் தொடர்ந்து ஜெபித்தான். அதன் நிமித்தமா சிங்க கெபியில தூக்கி போடுறாங்க. ஹலோ, அந்த சிங்க கெபியில ஆண்டவர் அவனை நெகிழ விடவில்லை. ஹல்லேலூயா. இவன் நல்லா இருக்கிறான், உள்ள தூக்கி போட்டவன் நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையிலே ஏஞ்சி ஓடி வரான். தானியேலே, தானியேலே, நீ விசுவாசித்த நம்பின உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்றினாரா? தானியேல் உள்ளிருந்து, ஏய் நீ ஏன்டா தூங்காம இவ்வளவு சீக்கிரம் வந்த? நான் சிங்கத்து மேலதான் பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களை எந்த இடத்துல தூக்கி போட்டார்களோ அவங்க தூங்க போறதில்ல, நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க ஆண்டவருக்குள்ளாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நெகிழ விடாதபடிக்கு, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கைவிடாதபடிக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் எப்படி இருந்தாலோ அப்படியே 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். ஹலோ, பேக் அடிக்காதீங்க. நான் சொல்ல வருது புரியுதா? ஆண்டவர் எதை வைத்து உங்களை நடத்தினாரோ அதிலிருந்து பின் வாங்காதீங்க. ஆண்டவருக்குள்ளாக கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நிச்சயமா உங்கள் கையின் கிரியைக்கு பலன் உண்டு. நீங்கள் விதைத்த விதைக்கு அறுப்பு உண்டு. நீங்க அலைந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். தயவு செய்து பின்னாடி மட்டும் வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை நெகிழ விட மாட்டார். உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து கைவிடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி திடன் கொண்டு கைகளை நெகிழ விடாமல் காக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முடிக்கிறேன். நீ நெகிழப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் துன்பப்படுத்ததோ வியாதிப்பட்டதோ பலவீனப்பட்டதோ அவமானப்பட்டதோ யாருமே எந்த எதிரிக்கு கூட இவ்வளவு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஒரு டைலாக் சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்து வந்ததும் இதுலெல்லாம் நீ ஆண்டவருக்குள்ளாக அவருடைய ஜனமாய் செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் சுத்தம் உள்ளவர்களாய் இருந்தபடினாலே உங்களை ஆண்டவர் நித்திய மாட்சிமையாயும் தலைமுறை தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாய் வைக்க என் தேவனால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு விதமான காரியங்களாக இருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், அவமானங்கள் இருந்திருக்கலாம். நமக்குள்ளாக எதை செய்தாலோ ஆண்டவர் சித்தத்துக்கு எதை ஒப்பு கொடுத்து செய்தாலோ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எதை செய்தாலோ அதிலிருந்து பின் வாங்காதீங்க. நிச்சயமாக என் தேவன் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். இப்போ வேணா நான் கஷ்டப்படுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ வேணா நான் அவமானத்தோடு இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ வேணா நான் நினைச்சது நடக்காம இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உருக்கமான இரக்கம் வரும்போது என் தேவன் தலைமுறை தலைமுறையாக, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிமையுள்ள ஸ்தானத்தில் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நாளில் வரை தடப்பட்ட மக்கள் மேல பேசி தேவன் அர்த்தத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவர் தேவனோட பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026ஆம் வருடத்தின் ஆண்டவரே 6 மாதங்கள் கடக்க செய்து 7ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாள் விசேஷமாய் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும்
உம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பேன்னு சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் துவங்குறதான ஒரு ஆசீர்வாதம், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உம்முடைய பிரசனம் பிள்ளைகளோடு காட்கொண்டு நடத்த, ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு ஆண்டவரே மணி துளிகளிலும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து நடத்த நீ கிருபை பாராட்டு. சரீர சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண நீ கிருபை பாராட்டு. பிரதான சாட்சிகளோடு ஒவ்வொரு வாரத்திலும் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை தருவீராக. விசேஷமாய் இம்மட்டும் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், இந்த கட்டுமான பணிகளை வாய்க்க செய்த தேவன், இனி வரும் நாட்களிலும் எல்லா பணத்தேவைகள் பொருத்தேவைகளை நீ சந்திப்பீராக. சபையில் காணப்படுதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. அறிவிப்புக்கு நேரம்.